ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அண்டர் லேர்னிங். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தியரி எல்லாம் தரவு பண்ணிட்டேன் மேம். ஆனால் அந்த சம்ஸ் நினச்சாதான் மேம் பயமாக இருக்குது. இந்த சம்னால எனக்கு ஏதாவது சென்டம் மிஸ் ஆயிருமோ, அதை 75 out of 75 வாங்க முடியாமல் போயிருமோ, இல்லை என்னால் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மேம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நீங்கள் எது பார்க்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சயின்ஸுக்கு சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ் போட்டு ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை போய் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாப்டர் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம் அண்ட் புக் பேக் எது இம்பார்ட்டன்ட் நம்பர் வைஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சாப்டர் 2க்கும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் சாப்டர் 4க்கும் சாப்டர் 6க்கும் ஹார்ட்ஸ் கொஸ்டினும் கண்டிப்பாக பார்க்கணும். ஹார்ட்ஸ் வந்து நம்ம 1 மார்க்கில் ஃபுல் மார்க் வாங்குறக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சம்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹார்ட்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் எதுவும் சொல்லியாச்சு. அதே மாதிரி சாப்டர் 7லேயும் ஹார்ட்ஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம், சால்வ்டு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட்டு 9th சாப்டர் அதே தான். அந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் சாலிபிலிட்டி அது கேட்டிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி PYQவில். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக்கில் எது பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் 7, 10ல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு PH சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அந்த மாடல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியரி பார்ட் மட்டும் இல்லை, சம்ஸ்லேயும் நம்ம சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ தட்டுறோம் தூக்குறோம் சென்டம் நமக்கு தான்.